அடுத்ததாக ராமேஸ்வரம் கோயிலோட தீர்த்தங்களோட வரலாறை பற்றி நாம் பார்ப்போமா? சில நூல்களில் 56 தீர்த்தங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. வடமொழியில் சேது என்றால் பாலம் என்று பொருள். தலப்பெருமையும் மூர்த்தி மகிமையும் கொண்டு விளங்குகின்ற ராமேஸ்வர தலம் தீர்த்த விசேஷத்தை முதன்மையாக கொண்டு விளங்குகின்றது. இத்தலத்தில் மொத்தம் 64 தீர்த்தங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சில நூட்களில் 56 தீர்த்தங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. சேது புராணம் என்பது தல புராணமும் தேவையுலா என்னும் நூலும் 24 தீர்த்தங்களை மிக சிறந்தவையாக கூறுகின்றன. சேது தீர்த்தம். இத்தீர்த்தம் ராமேஸ்வர தீவின் தென்கிழக்கு கோடியில் அமைந்துள்ளது. பாம்பன் சந்திப்பிலிருந்து பிரிந்து செல்லும் ரயில் பாதை வழியே 16 மைல் தூரம் சென்று தனுஷ்கோடி நிலையத்தை அடைந்து அங்கிருந்து கடற்கரையோரமாக 2 மைல் தூரம் நடந்து சென்றால் சேது தீர்த்தத்தை அடையலாம். இத்தீர்த்தத்தை புனித சேது என்றும் புண்ணிய சேது என்றும் ராம சேது என்றும் மக்கள் வழங்குகின்றனர். ராமேஸ்வரத்திற்கு போவதற்கு முன் சேதுவில் நீராடியே செல்லுதல் வேண்டும். வடமொழியில் சேது என்றால் பாலம் என்று பொருள். ராமபிரான் இலங்கை செல்வதற்கு இவ்விடத்தில் அணை கட்டி சென்றதால் ராமசேது அப்படின்ற பெயர் வந்திருக்கு. வங்காள விரிகுடாவும் இந்து மகா கடலும் சேருமிடத்தில் புண்ணிய சேது தீர்த்த கூட்டம் கட்டடம் அமைந்துள்ளது. ராமேஸ்வர தீவு வில் போன்று நீண்டிருக்கிறது. இதன் தென்கிழக்கு முனையில் இருப்பதால் தனுஷ்கோடி எனும் பெயர் உண்டாயிற்று. தென்கோடி முனையில் இருக்கிறதுனால இதோட பேர் தனுஷ்கோடி அப்படின்னு உண்டாயிற்று. இதனை கோடி தீர்த்தம் என்று அழைக்கிறாங்க. இந்த இடத்தில் ராமபிரான் தம் வெள்ளி நுனையால் அணையை உடைக்கிறார். அதனால் இப்பெருமை ஏற்பட்டது என்று கூறுகிறாங்க. சேதுவின் ரத்ன கிரகத்தில் முதலில் நீராடுவர். இப்புண்ணிய தீர்த்தத்தில் 36 நாட்கள் 36 முழுக்குகள் செய்ய வேண்டும் என்பர். மக்கள் இங்கே பிதுர்க்கடன்களையும் செய்கின்றனர். ஆடி தை மாச அமாவாசைகளில் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீராடுகின்றனர். அர்த்ததோதயம் மகாதயம் முதலிய புண்ணிய காலங்களில் ராமநாத சுவாமி இங்கு பஞ்சமூர்த்திகளோடு சென்று தீர்த்தம் கொடுத்தருள்கின்றனர். இப்போ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நீராடிட்டு இறைவனை வழிபடுறாங்க. நாமும் சொல்லுவோம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு புண்ணிய தலம். அது இந்தியாவிலே ஒரு 4 இடத்துல தான் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோரும் நம்ம கிட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் ராமநாத சுவாமியை வழிபடுவோம், அவரோட அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்த திருத்தலமான ராமேஸ்வரத்தோட கோவில்